Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel NISHU'S Delight. So நம்ம channel subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப thank you and subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த சாரியை தான் வந்துட்டு நான் டிசைன் பண்ணி லாங் ஃப்ராக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்ட்டு. ஸோ அதோட லுக் பார்த்திங்கன்னா இதுதான். கை ஃபுல்லாகவே பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன் அண்ட் இதோட எண்டு பார்டர் வந்து அதே தான் கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாரியாக கட்டாமல் வேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஐடியா நான் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா பார்டரும் கீழே அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேல பெரிய பெரிய ப்ளீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சாரியோட ஃபைனல் லுக். இந்த டிசைன் ஐடியா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வித் கோல்டு கலரில் ஒரு ஷால் போட்டிருந்தேன். முன்னாடி நைட்டு அந்த ஹோமம் அந்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த நாள் வந்து எல்லாருமே கப்புள்ஸாக கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாலை எல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்கவுங்க பூஜை பேரெல்லாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பெரியவங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் முடிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 o'clockலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆனால் வந்து கூப்பிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து 5 o'clockலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஊரில் இருக்க எல்லாருமே வந்து காலையிலே எழுந்திரிச்சு எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அம்மா அப்பா எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தராக லைனாக பண்ணிகிட்ருந்தோம். அடுத்தது சித்தப்பாங்க சித்திங்க எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த கோயிலில் நம்ம பேர் அதுக்கப்புறம் கோத்திரம் இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒருத்தர் மாலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி காப்பெல்லாம் கட்டி விடுவாங்க கையில். ஸோ அதை கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஹஸ்பண்ட் கையில் தான் கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கழட்டினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற வேற சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே தான் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த பூஜைலாம் முடிகிற வரைக்கும். ஃபேமிலி எல்லோருமே இருந்தால் இது எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தானே, பேசிட்டு நல்லா தூங்குறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. காலையில் திரும்பி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஸோ ஃபேஸ் பார்த்தாலே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். அங்கே பேரெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளவே ஒரு இடத்துல இந்த மாதிரி திருப்பி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபேமிலியாக நின்று பூஜை எல்லாம் பண்ணிக்கணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தனியாக செப்ரேட்டாகவே இந்த இடத்துல வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எல்லாம் மந்திரம் சொல்லி அதெல்லாம் பண்ணணும். ஸோ அவங்க சொல்லும்போது நம்மளும் கூடவே சொல்லி அதெல்லாம் பண்ணுறதா இருந்தது. மைக்கில் சொன்னதுனால அந்த சவுண்டில் வேர்ட்ஸ் எதுவுமே கிளியராக இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு வேர்ட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா முனீஸ்வரருக்கு அந்த கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த மாலைலாம் போட்டு அங்கே இந்த தண்ணியெல்லாம் எல்லார் மேலேயும் தெளித்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடியறதுக்கே கொஞ்சம் லேட்டே ஆகிடுச்சு. ஆனால் எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருக்குமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அவ்வளோ நல்லா இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தண்ணியெல்லாம் மேலே தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் மாலை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக அந்த சிலையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாலைலாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கெலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த சாமி இதெல்லாம் வந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். எனக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் சொல்லப்போனால் இந்த மாதிரி. ஏன்னா சிட்டி லைஃப் எனக்கு வந்து அதுவே இருந்ததுனால இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஏன்னா ஃபேமிலியோட ஒன்றா இருந்து இதெல்லாம் பண்ணுறது பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான விஷயம்.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் நிறையவே இருக்கும். சாமியெல்லாம் ரெகுலராக கும்பிடுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவே நான் செலிப்ரேட் பண்ணுவேன். கிட்ஸும் வந்து கொஞ்ச நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க தூங்கிட்டு இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ணல. எந்திரிச்சதும் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அத்தை மாமா ஊர்லேருந்து வரும்போதே அவங்க 2 பேரையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டிலேருந்து. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா என்னோடய இன்லாஸ், அத்தை அண்ட் மாமா. ஸோ அவங்களும் வந்த உடனே அவங்க கூடயே இருந்தாங்க கிட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், அதுக்கப்புறம் அம்மன் கோயில் இருக்கும். ஸோ அந்த அம்மன் கோயிலையும் நல்லா இது மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே தான் அந்த கலசம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து எல்லோரும் அங்கே முடிச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து இங்கேயும் சாமி கும்பிட்டுருவாங்க. இங்கே சாமி கும்பிட்டதும் என்ன பண்ணாங்க, திருப்பியும் முனீஸ்வர் கோயிலில் போயிட்டு அந்த காப்பு கட்டினாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கழட்டிட்டு அந்த கலசம் அங்கே கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தான் அந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தொளிக்கணுங்கிறதுனால எல்லோரும் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா மேலே அந்த கலசம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம மேலே ஏறி போயிட்டு தான் சாமி கும்பிடணும். இதில் ஏறுறதுக்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது அந்த மாதிரி கட்டையில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்டெப்ஸ் மாதிரி. ஆனால் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஏறியாச்சு. கலசம்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ கிட்டு பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கான், கொஞ்சம் தூக்கத்தில், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால. ஆனால் சார்வி வந்து ஆக்டிவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால அங்கே நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த மாதிரி சிட்டிலேயே இருந்துட்டு என்னைக்காச்சும் நம்மளோட அந்த வில்லேஜுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணுறதை பார்க்குறது வந்து ரொம்பவே மனசு ஹாப்பியாக இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் தான் ஃபேமிலியோட மொத்தமாக இருப்போம். இந்த தீபாவளி, பொங்கல் அந்த டைமில் தான். பட் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கும்பாபிஷேகமுக்கும் நாங்கள் வந்து ரீயூனைட் ஆனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அத்தை மாமா போயிட்டு கோயிலில் அந்த தேங்காய்லாம் உடைச்சிட்டு கும்பிட்டு வந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால உள்ளே கூட போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சதும் நிதானமாக போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரமாக இவங்களும் இந்த ஹார்ஸ் மேலே ஏறி உட்காரணுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நிறைய ரஷ் இருந்ததுனால அவங்களால உட்கார முடியல. ஸோ சுத்தமாக நகர கூட முடியல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிதானமாக போகும்போது எப்படியோ அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா 2 நாளாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ஹார்ஸ் மேலே உட்காந்து விளையாடுறதுக்கு. ஸோ எல்லா கோவில்லையும் பூஜைலாம் முடிச்சுட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாருக்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அந்த டேவே சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மனுக்காக வாங்கிட்டு வந்திருந்த அந்த ஜுவல்ஸு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த என்ட்ரன்ஸில் அம்மன் கோவில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அம்மன் சிலை இருக்கும், அதுக்கப்புறம் கீழேயே ஒரு சின்ன அம்மன் சிலை இருக்கும். ஸோ 2 சிலைக்குமே அழகாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் பெருசாக அந்த செயின் மாதிரி, அதுக்கப்புறம் ஒட்டியானம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பேக் டு பெங்களூர் கிளம்பினோம். இன்னமும் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்துட்டு அந்த ஹீட்டர் கெய்சர் எல்லாம் இருந்தாலுமே அந்த டைமில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த நெருப்பெல்லாம் போட்டு சுடு தண்ணிலாம் காய வச்சிட்ருப்பார். அந்த பழக்கத்தை இன்னும் அவர் விடலை, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க கொஞ்சம் இந்த ஆடு மாடு இதுங்க கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலேயே கிளம்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கிட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அதனால் இங்கேயே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இந்த குட்டி மாடுங்க கூடலாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படியெல்லாம் வந்து எப்போவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஃப்ரீயாகவே விட்டுருவேன். ஏன்னா இதெல்லாம் இங்கே தான் அனுபவிக்க முடியும், அங்கெல்லாம் போனால் டோட்டலாக வேறு கைண்ட் ஆஃப் லைஃபு. ஸோ இதெல்லாம் நான் விளையாடிட்டு இப்போ என்னோடய கிட்ஸு விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சொல்லப்போனால் அவங்க இன்னும் இங்கே ரொம்ப எம்துவாக அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மாடுங்களுக்கு அப்பப்போ ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்கறது அண்ட் அதுங்களை டச் பண்ணுறது, அதுங்களை டச் பண்ணும்போதே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த பயம் கூட இல்லை, அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க.
குட்டு வந்து இந்த குட்டி மாடை விடுறதா இல்லை. ஸோ ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தான். அது சாப்பிடவே இல்லை ஒரு ஸ்டேஜில். பட் ஆனாலும் விடலை. அவன் திருப்பி கொடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு மாடுக்கிட்ட இருந்து இந்த ஆடுக்கிட்ட வந்துட்டான். ஸோ அதையும் நல்லா டச் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு ரொம்பவே நீங்களே பார்ப்பீங்க, அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க கிட்ஸு. உள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்காமல் விளையாடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் விளையாடிட்டு இருந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா நானும் இந்த ஸ்டேஜில் வந்து எங்கள் அப்பாவோட ஊருக்கெலாம் போகும்போது இதை விட இன்னும் நிறைய ஆடுங்க மாடுங்க அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நானும் போயிட்டு விளையாடிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எங்கள் ஊருக்கெலாம் போனாலே. இப்போது என்னோடய கிட்ஸு விளையாடுறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஈவினிங் போல் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். இவங்களுக்கு இந்த டைமில் தெரியல. அதுக்கப்புறம் காரில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணாங்க எல்லோரையும் மிஸ் பண்ணுறதுக்கு. 2 days நல்லா எல்லாருக்கூடையும் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக எல்லாம் கோயில் அந்த விஷயம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, கிளம்பி தான் ஆகணும். ஸோ நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம் இல்லையா. ஸோ அன்றைக்கி ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பணும். ஏன்னா நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதுவும் டிராஃபிக் இருந்தால் இன்னுமே லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது. கிளம்பும் போது கரெக்டாக மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி மழையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் போகும்போது இந்த மங்களமில் நிறுத்தாமல் போகவே மாட்டோம். ஏன்னா அங்கே எல்லா ஃபுட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவோம். அதுவும் இந்த மாதிரி மழை டைமில் நல்லா காரமாக மசாலா பூரி இதெல்லாம் சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக தான் கிளம்பணும். லேட்டாக ஆனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு கிளம்பணும். எப்பவும் போல் பெங்களூருக்குள்ளே நல்லாவே டிராஃபிக். அங்கேயே சொல்லப்போனால் 1 hour மேலே ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் நல்ல வேலை அம்மா ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டும் டின்னருக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இருக்கிற டயர்டில் கண்டிப்பாக எதுவுமே பண்ணவும் முடியாது. ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக மனசு நிம்மதியாக போச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நீங்களும் அதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha. Take care.